இந்த ஜென்ரேஷன்ல இருக்க எல்லாருக்குமே டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சு சொல்றேன். அப்படியே டைம் டிராவல் பண்ணி 2005 போனோம் அப்படின்னா 25 வயசு உள்ள பசங்களுக்கு ஆவரேஜா டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 610 இருந்து 650 நானோகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருந்திருக்கு. பட் இப்போ 2026ல 25 வயசு பசங்களுக்கு ஆவரேஜா டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 410 இருந்து 430 நானோகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் தான் இருக்கு. அண்ட் ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2005ல இருந்து ஒவ்வொரு வருஷமா போக போக ஆன் ஆவரேஜா 25 வயசு பசங்களுக்கு 1% ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இந்த லாஸ்ட் 20 வருஷத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 20%க்கு மேல டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ஆன் ஆவரேஜா குறைஞ்சிருச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்மளே தப்பா தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளா ஒரு 3 விஷயத்தை பத்தி மட்டும் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க போறேன். அண்ட் உங்களோட பாடியில வந்து லோ லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் இருக்கு அப்படின்னா ஒரு 3 சயின்ஸை வச்சு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். நீங்க என்னென்ன மாதிரி ஃபுட் எல்லாம் உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணீங்கன்னா என்னென்ன மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நேச்சுரலாவே இந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்மியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த 3 பாயிண்ட்டை மிஸ் பண்ணாம பாருங்க. டெஸ்டோஸ்டிரான் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது என்னவா இருக்கும்? இது வந்து மசில் பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஹார்மோன். டெஸ்டோஸ்டிரான் வந்து யாருக்கு நிறைய இருக்கும், அவங்க வந்து யூசுவலாவே ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் நிறைய இருக்கும். அவங்களோட பாடியில நிறைய மசில் மாஸ் பில்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயத்தை பத்தி மட்டும் தான் நமக்கு தெரியும். சரி, இந்த டெஸ்டோஸ்டிரான் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 1 வீக்கா உட்காந்து இதை பத்தி படிச்சதுல எனக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது ஒரு மசில் பில்ட் பண்றதுக்கான ஹார்மோன் அப்படிங்கறத தாண்டி இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு கொடுக்குற ஒரு சிக்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் அதை பத்தி தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடிக்கு 2 விதமான சிக்னல் கொடுக்கும். அதுல ஒரு சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அதாவது நம்ம வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கும் நம்ம வந்து மசில் பில்ட் பண்றதுக்கு அல்லது பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் கொடுக்கும். அண்ட் ரெண்டாவது ஒரு சிக்னல் கொடுக்கும். என்ன அப்படின்னா சர்வைவல் சிக்னல். இது ரெண்டையுமே நான் தெளிவா புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா யூசுவலா டெஸ்டோஸ்டிரான் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபேஷியல் ஹேர் வந்து நிறைய இருக்கும். நம்மளோட என்டியூரன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். நம்மளோட பாடியில வந்து மசில் மாஸ் ரொம்ப அதிகமா பிடிக்கும். அண்ட் செக்ஷுவல் டிரைவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது லிபிடோ வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா? ஆக்சுவலி இது வந்து அப்படி ஒர்க் ஆகிறது இல்லை. நம்ம கரெக்டான ஃபுட்டு சாப்பிடும் போதோ இல்லை வந்து 7-8 மணி நேரம் கரெக்டாக தூங்கும் போதோ இல்லை ப்ராப்பராக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போதோ நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போதோ நம்ம பாடி வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா நீ சர்வைவ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் உனக்கு தேவையோ, அதாவது உன்னோட ஃபுட் இருக்கு, கரெக்டாக நீ தூங்குற அண்ட் உன்னோட எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, ஸோ நீ ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் உன்னோட பாடியில் மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி நம்ம கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். அதாவது டெஸ்டோஸ்டிரான் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே அதர் எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒழுங்காக தூங்காத போதோ இல்லை வந்து ஒழுங்கான ஃபுட் எடுத்துக்காத போதோ இல்லை வந்து நம்ம சரியா எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட பாடியை ஸ்ட்ராங்கா வச்சுக்காத போதோ இல்லை வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்ப அதிகமாக வச்சுக்கும் போதோ நம்ம சர்வைவல்க்கே ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். என்ன அப்படின்னா லோ லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். இதனால தான் லோ லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் இருக்கும்போது நம்ம இன்னும் சர்வைவ் பண்றதுக்கே லைக் இல்லை அப்படிங்கிறதுனால உனக்கு எதுக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு நம்மளோட பாடியில் இருக்க லிபிடோ வந்து குறைச்சு விட்டுரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா காலையில நீங்க எதிர்ப்பீங்க, பட் ஆனா அது எந்திரிக்காது. ஸோ நம்ம மசில் பில்ட் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஹார்மோன் நம்ம குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதியா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும் டிசைட் பண்ணுது. இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி மென்னுக்கும் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் உமனுக்கும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பால்ஸ்ல இருக்க லேடிக் செல்ஸ், இந்த லேடிக் செல்ஸ்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சுவலி இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து 2 ஜெண்டர்ஸ்மே இருக்கும். மேலுக்கும் இருக்கும், ஃபீமேலுக்கு இருக்கும். மேலுக்கு வந்து அரௌண்ட் 300 இருந்து 1000 நானோகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கும். இதுவே விமனுக்கு வந்து 15 to 17 நானோகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் தான் இருக்கும். இதனால தான் வந்து மென் வந்து அதிகமான மசில் மாஸ் பில்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் மசில் மாஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில டெஸ்டோஸ்டிரான் தேவை. சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். என் பாடியில வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு 3 அறிகுறிகளை வச்சு நம்ம சொல்லலாம். எஸ், 3 சயின்ஸை வச்சு நம்ம சொல்லலாம். அதுல முதல் விஷயம் பிசிக்கல் சயின்ஸ் அண்ட் ரெண்டாவது விஷயம் காக்னிட்டிவ் சயின்ஸ் அண்ட் மூணாவது விஷயம் செக்ஷுவல் சயின்ஸை முன்னாடியே சொன்னேன் அப்படின்னா வீடியோ பார்த்து டக்குனு ஓடிடுவீங்க. ஸோ அதனால அதை வந்து லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ பிசிக்கலி நம்மளோட பாடியை பார்த்து அப்சர்வேஷனாக நம்மளோட பாடியில் வந்து லோ டெஸ்டோஸ்டிரான் இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து ஃபேட் மாஸ் ரொம்ப அதிகமாகவும் அண்ட் மசில் மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டிரான். ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு மாதிரி ஃபேட் மாஸ் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி மசில் மாஸ் இருக்கும். இது வந்து இன்னும் ப்ரிசைஸாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட BMI வந்து கால்குலேட் பண்ணி பார்த்து இந்த BMI வந்து 25க்கு மேலே இருக்கு அப்படின்னா உங்களோட பாடியில் இருக்க டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ஆக்சுவலி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இது வந்து 100% அக்யூரேட் கிடையாது. இது வந்து 90% அக்யூரேட். பிகாஸ் சில பாடி பில்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட BMI வந்து 28 வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் சூப்பர் மஸ்குலரா இருப்பாங்க. பட் பாடி பில்டர்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம ஓரளவுக்கு அக்யூரேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட மோசமான ஹேபிட்னால டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து கம்மியாயிட்டே போச்சு அப்படின்னா நம்மளோட போன் டென்சிட்டி கம்மியாகும் போது என்ன ஆகும்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ இங்க பாத்தீங்களா இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது மசில் பில்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது நம்மள எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு சரி இது விட்டுரும். ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்கு. நம்மளோட பாடியில வந்து ஃபேஷியல் ஹேர் ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது
அதாவது பியர்ட் growth வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப தின் ஆகுது அண்ட் ஹேர் வந்து நிறைய ஃபால் ஆகுது அப்படின்னா இதுவும் ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் லோ லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். ஆக்சுவலி ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அது ஜெனடிக்ஸ் ஒரு ரீசன் ப்ளே பண்ணது தான். பட் நம்ம பாடியில வந்து எப்போ டெஸ்டோஸ்டிரான் வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரானா மாறுதோ, அதாவது 2 டெஸ்டோஸ்டிரான் சேர்ந்து ஒரு டிஹெச்டியா மாறுதோ நம்ம பாடியில வந்து ஹேர் ஃபால் அதிகமா நடக்கும். ஸோ அப்போ இந்த 2 டெஸ்டோஸ்டிரான் மட்டும் அவைலபிளா இருந்தது டிஹெச்டியா மாறினதுனால நம்மளோட பாடியில இருக்க டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து குறையும் அண்ட் நமக்கு வந்து ஹேர் ஃபால் நடக்கும். அண்ட் மூணாவது வந்து நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் ரொம்ப ஃபட்டிகா இருக்கும், என்டியூரன்ஸ் எல்லாம் சுத்தமா போச்சு அப்படின்னா இதுவும் ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் லோ லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் சயின்ஸ் ஆஃப் அவர் பாடி இண்டிகேட்டிங் தட் நம்ம பாடியில வந்து லோ லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் இருக்கு அப்படின்ட்டு. சரி, இப்போ காக்னிட்டிவ் சயின்ஸுக்கு வரும். காக்னிட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிப்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளோட மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப புவரா இருக்கு, ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம அடிக்கடி மறந்துடுறோம், ஒரு விஷயத்தை செய்யலான்னு போவோம் ஆனா போனதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயத்துக்காக அங்க போனோம் அப்படிங்கிறதே மறந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மெமரி கூட சுத்தமா இல்லாம போறதுக்கு ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரான். அண்ட் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம கோவம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில எங்காச்சும் பட்டுச்சு அப்படின்னா கூட ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றது, ஒரு சின்ன தோல்வியை கூட நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம நம்ம இரிட்டபிலிட்டி வருது இல்ல, இதுக்கும் காரணம் நம்ம பாடியில இருக்க லோ லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். அண்ட் இப்போ மூணாவதா செக்ஷுவல் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் லிபிடோ, அதாவது என்ன அப்படின்னா நம்ம பாடியில வந்து செக்ஸ் டிரைவ் வந்து சுத்தமா இருக்காது அண்ட் மார்னிங் வுட் சுத்தமா இல்லாம போறது அண்ட் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அண்ட் மார்னிங் வுட் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வருது கொஞ்ச நாளைக்கு வரல அப்படின்னா நான் சொல்ற இந்த ஸ்கேலை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 7 நாளுமே மார்னிங் வுட் வருது அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒருவேளை 5 நாள் தான் மார்னிங் வுட் வருது அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரான் வந்து ஸ்டில் ஹையா தான் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒருவேளை 3 நாள் மார்னிங் வுட் வருது அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ஆவரேஜா இருக்குன்னு அர்த்தம். இதுவே ஒரு நாள் தான் வருது இல்ல சுத்தமா வரவே இல்லை அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து சுத்தமா லோவா இருக்குன்னு அர்த்தம், இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலி மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 இருந்து 1000 நானோகிராம் per டெசிலிட்டர் வரைக்கும் சொல்லுவாங்க. வேற இந்த 300 அப்படிங்கிறது வந்து லோ அப்படின்னும் இந்த 1000 அப்படிங்கிறது என்ஹான்ஸ்மெண்ட் எடுக்காம இருக்கிற ஒரு ஆவரேஜ் மேலுக்கு ஹை அப்படிங்கிறதும் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, இது வந்து நம்ம டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். அண்ட் இந்த டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் எடுத்தோம் அப்படின்னா யூஸ்வலி ஹையரா இருக்கும். அந்த நாள் வந்து நம்ம போக போக எடுத்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் கிராஷ் ஆகும். நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ஹையா இருக்கும், இதனால தான் மார்னிங் வுட் வந்து வரும். சரி, இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களோட பாடியில வந்து உங்களுக்கு ஹை டெஸ்டோஸ்டிரான் இருக்கா இல்ல வந்து லோ டெஸ்டோஸ்டிரான் இருக்கா அப்படின்ட்டு. பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு மசில் மாஸ் அதிகமா இருக்க ஒரு பர்சனுக்கோ இல்ல வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் ரொம்ப அதிகமா இருக்க ஒரு பர்சனுக்கோ இல்ல எப்ப பார்த்தாலும் அக்ரெசிவாவே சுத்திட்டு இருப்பான்ல அவனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன கதையா இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒருத்தன் வந்து மசில் மாஸ் பில்ட் பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த மசில் மாஸ் பில்ட் பண்ண டைம்ல அவனுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் வந்து ஹையா இருந்திருக்கலாம். பட் ஒன்ஸ் அவன் மசில் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட ரொட்டீன்ஸ் வந்து ரொம்ப மோசமா போகுது அப்படின்னா அவனுக்கு ஸ்டில் அந்த மசில் மாஸ் இருக்கும், பட் ரொட்டீன்ஸ் பேடா போனதுனால நம்மளோட பாடி வந்து ஃபர்ஸ்ட் சர்வைவல் மோடுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரான் கொடுக்கறதுனால டெஸ்டோஸ்டிரான் லெவலை வந்து பயங்கரமா கம்மி பண்ணிடும். இதே ஒருத்தனுக்கு வந்து நல்ல ஃபேஷியல் ஹேர் இருக்கு, அவனுக்கு வந்து தாடி நிறைய இருக்கு அப்படின்னா வந்து அடல்ட்டா இருக்கும்போது அவனுக்கு வந்து நல்லா டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் வந்து ஹையா இருந்திருக்கும். அண்ட் ஒன்ஸ் நல்லா அவனுக்கு ஹேர்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனோட ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்டா போகுது அப்படின்னா அவனோட டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் வந்து டிராப் ஆகும். அண்ட் எப்போ பார்த்தாலும் அக்ரெசிவாவே சுத்திட்டு இருக்கானே அவனோட கதை என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த மாதிரி அக்ரெசிவ் பிஹேவியர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி டிட்டர்மைன், அவன் வந்து என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து வளர்றான் என்ன மாதிரி வந்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான் அப்படிங்கிறத பொறுத்து தானே தவிர ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தன் வந்து கோவப்படுறான் எப்போ பார்த்தாலும் சண்டைக்கே வர்றான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சர்வைவலுக்கு உங்களோட பாடியை வந்து நீங்க ரொம்ப ஹார்டா புஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் வந்து டிராப் ஆகும். ஸோ சர்வைவலுக்கு உங்களோட பாடியை வந்து ரொம்ப ஈஸியா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்க பாடி ஒரு ஹை டெஸ்டோஸ்டிரானை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். சரி, என் பாடியில வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, இதை வந்து நான் நேச்சுரலா பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க மொத்தம் 3 விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும். அதுல முதல் விஷயம் டயட், அதாவது நான் சொல்ல போற சில ஃபுட் எல்லாம் உங்களோட டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் உங்களோட ஹேபிட்ஸ் அண்ட் மூணாவது விஷயம் உங்க ரூம்ல இருக்க பல்பை சேஞ்ச் பண்ணணும். பல்பா அப்படின்னா அதை பத்தி நான் சொல்றேன். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்லாம் வந்து ஜிங்கும் பொட்டாசியமும் வந்து அதிகமா இருக்கும் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் உங்களோட டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஜிங்க் அதிகமா இருக்க ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரெட் மீட், எக்ஸ், பம்கின் சீட்ஸ், கேஷ்யூஸ், சிக் பீஸ், லென்டில்ஸ், யோகர்ட். அடுத்தவே பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து பனானா, ஸ்பினாச், பீட்ரூட் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் உங்களோட டயட்ல வந்து மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஹேபிட்ஸ்ல வந்து நீங்க என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து நீங்க நல்லா குறைக்கணும். கரெக்டான நேரம் தூங்கிட்டு டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா நேச்சுரலாவே டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் வந்து உங்களோட பாடியில வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மூணாவதா நான் சொன்ன மாதிரி உங்க ரூம்ல இருக்க பல்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். என்ன அப்படின்னா 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களோட ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் பல்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு ரெட் கலர் மினி பல்ப் வந்து மாட்டி வச்சுக்கோங்க. நீங்க ஃப்ளோரசன்ட் பல்ப் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கண்ணில் வந்து ப்ளூ லைன்ஸ் வந்து படும். இந்த ப்ளூ லைன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் வந்து நேச்சுரல் லைட் அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு உங்களோட பாடியில வந்து மெலட்டோனைன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து சுத்தமா குறைச்சு விட்ற இந்த மெலட்டோனைன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து டீப் ஸ்லீப்புக்கு எடுத்துட்டு போறது ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப ரொம்ப சீப்பா ஒரு ரெட் கலர் மினி பல்ப் வந்து வாங்கி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நைட்ல அதை மட்டும் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஒருவேளை இந்த வீடியோ வந்து 11 மணிக்கு மேலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐம் glad you watched the video but you have to change yourself. அண்ட் அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு வேலை
வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை செய்யறதுக்கான மோட்டிவேஷனே இல்லை அப்படின்னா இதுவும் ஒரு சைன் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டிரான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே வந்து முடியும் அப்படின்னா நம்மளோட ஹேபிட்ஸை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ ஒரு வேலை நான் ஏதாச்சும் ஒரு ஒர்க் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க் செய்ய போகிறப்ப எனக்கு வந்து லெஸ் மோட்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க் வந்து நான் செய்வேன். அண்ட் ஈவன் அந்த வேலையை செய்ய வேணாம்னு தோணுனா கூட அந்த வேலையை நான் செய்யறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலபிள்ஸ். ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா பிசிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், மென்டல் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், உங்களால் எதுலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப வர்ஸ்டாக இருக்கு, உங்களோட ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து உங்களால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, இந்த டயட் அண்ட் ஒர்க் அவுட்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களோட பாடியை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல எக்ஸாக்ட்லி நோ ஹவு டு மேக் யூ பெட்டர். இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.